ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் ரிஷிதேவ் என்டர்டைன்மெண்ட். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் கேஸோட அப்டேட் என்னங்கிறத பற்றி நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள். ஓகே, சவுக்கு சங்கர் ஒரு முன்னோட்டம் பார்த்துருவோம். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் விமர்சகர். அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருந்தார். அரசியல் விமர்சனம் எல்லாத்தையும் பற்றி பேசுறது, சமூக பிரச்சனைகளை பேசுறது, இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனலை இவர் நடத்திக்கிட்டு வந்தார். அதுக்கு முன்னாடி இவர் ஒரு அரசு வேலையில் இருந்து அந்த வேலையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் இவர் இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸில் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தார். கடைசியில் அவருக்குன்னு ஒரு சொந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பித்து அந்த யூடியூப் சேனல்ஸில் மாலதி மற்றும் ஃபர்ஸ்ட் ஃபெலிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸா லியோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அதுக்கப்புறம் நிதிஷ்னு ஒரு பையன் புதுசாக ஜாயின் பண்ணாங்க. லியோ வேலையை விட்டு போனதுக்கப்புறம் இதான் அவரோட ஒரு முன்னோட்டம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் மேலே பல்வேறுபட்ட வழக்குகள் நிலுவையில் இருந்து வருது. அந்த நிலைமையில் கடைசியாக ஒரு சினிமா ப்ரொடியூசரை இவர் பணம் கேட்டு மிரட்டினதாகவும், வேற ஒரு பார் ஓனரையும் இவர் பணம் கேட்டு மிரட்டினதா சொல்லி இவர் மேலே ஒரு வழக்கு வருது. அந்த வழக்குக்காக காவல்துறை இவரை கைது செய்கிறாங்க. கைது செய்து இவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி இவரை ஜெயிலில் அடைக்கும் பொழுது இவரோட உடல்நிலை காரணம் காட்டி இவருக்கு பெயில் வேணும்னு சொல்லி அவரோட தாயார் ஒரு அப்பீல் கொடுக்குறாங்க. அந்த வகையில் இவருக்கு ஜாமீன் வழங்கப்படுது. இவருக்கு ஜாமீன் வழங்கினதுக்கு அப்புறம் சில நிபந்தனைகள் இவருக்கு இருந்திருக்கு. அந்த நிபந்தனைகளை கரெக்டாக கடைபிடிச்சிருந்தாலும் இவரோட உடல்நிலை சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்புல இருந்து இவர் வேணுக்குனே எங்கள் பேரெல்லாம் பப்ளிக் மீடியமில் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த சாட்சியங்களை கலைக்க பார்க்குறாருன்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்புல இருந்து வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கு. அதை இப்போ நிலுவையில் இருக்கிறதுனால அவர் வீடியோஸ் போடலை. அது அதுதான் உண்மை. மற்றபடி வேற மற்ற விஷயங்கள்லாம் கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே ஜாமீனில் தான் இருக்காரு. அதாவது சவுக் சங்கர் ஜாமீனில் தான் இருக்கிறாரு. அவர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காருங்கிறது எல்லாமே உண்மை தான். ஆனால் அவர் வீடியோ போட முடியாது. ஏன்னா அது கோர்ட் உத்தரவாயிருச்சு. அதனால வீடியோ அவர் போட முடியாது. ஓகேவா? ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேஸ் சமீபத்தில் அவரோட கேஸ் வழக்கு விவாதத்துக்கு வரும்பொழுது ஜட்ஜஸ்ட்டை எதிர்த்தரப்பு சொன்னது இவர் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்போ ஜட்ஜஸ் டென்ஷன் ஆகி என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவர் வீடியோ போடுறாரா இல்லையான்னு பார்க்குறதா எங்கள் வேலையா அப்படிங்கிற அளவுக்கு ஜட்ஜஸ் டென்ஷன் ஆகிட்டாங்க. டென்ஷன் ஆகி இப்போ ஒரு விஷயத்த சொல்லிட்டு தேதியை சொல்லாமல் வழக்கை ஒத்தி வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது ரொம்பவே ரேரு. ஏன்னா ஜட்ஜஸே டென்ஷன் ஆகிற அளவுக்கு எதிர்த்தரப்பு வாதம் இருந்ததா என்னன்னு தெரியல. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ சவுக்கு சங்கர் வீடியோ போடுவாரா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இந்த கேஸோட அடுத்த ஸ்டெப் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் வீடியோ போட முடியும். இல்லைன்னா அவர் வீடியோ போட முடியாது. அதே மீறி வீடியோ போட்டால் அவர் கைதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவங்க கூட இருக்கிற கோ ஆங்கர்ஸ் இன்னமும் அவங்க மேலே கேஸ் நிலுவையில் தான் இருக்குது. அவங்களுக்கு பெயில் கிடச்சான்னு கேட்டிங்கன்னா என்னென்னு இன்னும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியல. அவங்களுக்கு அரெஸ்ட் ஆகிற பட்சத்தில் அவங்க கண்டிப்பாக அரெஸ்ட் ஆகிற பட்சத்தில் அவங்க இவரை மீட் பண்ணுற பட்சத்தில் அரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இவங்க 3 பேரும் சந்தித்து கொள்ள முடியாது. அந்த சேனலில் உட்காந்து பேச முடியாது. சவுக்கு சங்கரும் இனிமேல் கொஞ்ச நாள் இந்த கேஸோட ஃபைனல் என்னன்னு தெரிகிற வரைக்கும் அந்த சேனலில் உட்காந்து பேச முடியாதுங்கிறதான் தற்பொழுதைய நிலவரம். நன்றி.